1897ஆம் ஆண்டு ஒடிஷாவின் கடக்பூரில் ஒரு சிறுவன் பிறந்தான். காற்றில் இன்னும் அடிமைத்தனத்தின் நாற்றம் இருந்தது. ஆனால் அந்த சிறுவனின் கண்களில் சுதந்திரத்தின் ஒளி ஏற்கனவே மின்னியது. சிறுவன் புத்தகங்களை படித்தான். ஆனால் அவன் படிப்பில் தேடினது மார்க் அல்ல, உண்மை. என் நாடு ஏன் அடிமை? அந்த கேள்வி அவன் உள்ளத்தை நிம்மதியாக விடவில்லை. அவன் தந்தை ஒரு சட்ட வக்கீல். வீட்டில் ஒழுங்கு, கட்டுப்பாடு, பெருமை எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த சிறுவன் இதயம் வேறொரு திசையில் துடித்தது. ஒரு நாள் தந்தை சொன்னார், போஸ், நீ பிரிட்டிஷ் லா ஆபீசர் ஆகணும். அது பெரிய மரியாதை. சிறுவன் மெதுவாக பார்த்தான். முகத்தில் அமைதி, ஆனால் கண்களில் தீ. அப்பா, நான் அதிகாரி ஆகணும், ஆனால் என் நாட்டுக்காகத்தான். பிரிட்டிஷ்காக இல்லை, இந்தியாவுக்காக. அந்த நாள்தான் ஒரு தேசத்தின் விதி எழுதப்பட்டது. காலம் நகர்ந்தது. கல்வியில் சிறந்தவன், சிந்தனையில் கூர்மையானவன் லண்டனுக்கு பயணம் செய்தான். அங்கே சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதினார். உலகின் கடினமான தேர்வில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு வெறுப்பு. இந்தச் சான்றிதழ் எனக்கு சுதந்திரம் தராது, அது அடிமைத்தனத்துக்கே வழி. அவர் அந்த நியமன கடிதத்தை கிழித்துவிட்டார். அது ஒரு காகிதம் அல்ல, அது அடிமைத்தனத்தின் சங்கிலியை அவர் உடைத்த தருணம். என் நாட்டை அடிமைப்படுத்தும் அரசுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். அந்த முடிவு ஒரு புரட்சியின் துவக்கம். இந்தியா முழுவதும் கோபம் எழுந்தது. மக்கள் விழித்துக் கொண்டனர். அடிமைகள் அல்ல, வீரர்கள் என்ற உணர்வு பரவியது. அதற்கு காரணம் அந்த ஒரே மனிதன். அவரது வார்த்தைகள் மக்கள் இதயத்தில் மின்னல் போல தாக்கின. சுதந்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடாது, அதை பெற வேண்டும். அந்த சொல் தீயாய் பரவியது. ஒவ்வொரு இளைஞனின் இதயத்திலும் ஒரு பெயர் எரியத் தொடங்கியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் சாந்தி வேண்டியவர் அல்ல, சவால் தேடியவர். அடிமைத்தனம் அவரை ஆத்திரப்படுத்தியது. வன்முறை இல்லாமல் சுதந்திரம் சாத்தியமில்லை, அதுதான் அவரது நம்பிக்கை. பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டார், ஆனால் அது அவரை நிறுத்தவில்லை. சிறையில் இருந்த போதும் அவர் மனதில் எழுதினார், சுதந்திரம் காத்திருக்க முடியாது, அது போராடி பெற வேண்டும். 1941 அவர் சிறையிலிருந்து தப்பி புறப்பட்டார். ஒரு ரகசிய பயணம் தொடங்கியது. அங்கிருந்து ஜெர்மனி, பின்னர் ஜப்பான். எல்லா வழியிலும் ஒரே நோக்கம், சுதந்திரமான இந்தியா. சிங்கப்பூரில் அவர் உருவாக்கினார் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ், இந்தியன் நேஷனல் ஆர்மி. அவர் வீரர்களை ஒன்று சேர்த்தார். நமக்கு சுதந்திரம் கிடைக்காது, அதை எடுக்கணும். நேதாஜி முழங்கினார், கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். அந்த வார்த்தை மின்னல் போல பாய்ந்தது. ஒரு தலைமுறையே தீப்பொறியாய் எழுந்தது. சுதந்திரம் என்றால் போஸ் என்ற பெயர் நினைவுக்கு வந்தது. ஆனால் விதி கொஞ்சம் கடுமையானது. 1945 விமான விபத்தில் அவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த செய்தியை மக்கள் ஏற்க முடியவில்லை. ஏனெனில் நேதாஜி இறக்க முடியாதவர். ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை, ஒரு தீ, ஒரு தேசத்தின் நரம்புகளில் ஓடும் சக்தி. அவர் காணாமல் போனாலும் அவர் நம்முள் வாழ்கிறார். இன்று நம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவரது குரல் இன்னும் ஒலிக்கிறது. பள்ளி பேரவையிலும், பாடசாலை வட்டங்களிலும், புது தலைமுறையின் இதயத்திலும் அந்த நாதம் உயிருடன் இருக்கிறது. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். நேதாஜி சொல்லிய கடைசி பாடம். ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட் இஸ் டேக்கன். அவர் நம் வரலாறு அல்ல, அவர் நம் நெஞ்சின் நினைவு. அவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு இயக்கம். சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயர் ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லும். நம்பிக்கை இருந்தால் சுதந்திரம் எப்போதும் சாத்தியம். நேதாஜி ஒருபோதும் மௌனமாகவில்லை. அவர் இன்னும் பேசுகிறார், நம் இதயத்திலிருந்து.
This was not just a man's journey. It was the story of a nation's awakening. Jai Hind. Jai Hind.